கவனித்து கேட்பதில் காணப்படும் தடைகள். மன ரீதியான தடைகள். சிலருக்கு சரியாக கவனித்து கேட்க விடாமல் தடுக்கும் உண்மையான கேட்டல் பிரச்சனைகள் அல்லது குறைபாடுகள் இருக்கலாம். சிலருக்கு தகவல்களை செயலாக்கம் செய்வதில் சிரமங்கள் அல்லது அவர்களை மோசமான கவனிப்பாளராக்கும் ஞாபக சக்தி சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். உடல் சார்ந்த தடைகள். இவை கவனித்து கேட்டல் செயல்முறைக்கு இடையூறு செய்யும் ஏர் கண்டிஷனர், இரைச்சல் அல்லது அளவுக்கு அதிகமான வெப்பமான அறை, டைப்பிங் செய்யும் சத்தம் போன்ற சூழ்நிலையில் ஏற்படும் கவனச்சிதைவை குறிப்பிடுகின்றன. மனநிலை சார்ந்த தடைகள். தனிப்பட்ட அல்லது வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவை. பேச்சாளர் சொல்வதில் அவர் சொல்வது குற்ற ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதில் ஒருவர் முழுமையாக கவனம் செலுத்துவதில் சிரமம் காணப்படலாம். நான் என்ற ஆணவம் அல்லது பேச்சாளரை விட உங்களுக்குத்தான் அதிக அறிவு உள்ளது, அதனால் அவரது கருத்துக்களில் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை என்று நினைப்பது மற்றொரு பொதுவான மனநிலை சார்ந்த தடையாகும். கலாச்சார தடைகள். சொல் உச்சரிப்புகளும் கவனித்து கேட்பதற்கான தடைகளாக இருக்கலாம். ஏனென்றால் வித்தியாசமாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் திறனுடன் அவை குறுக்கிடுகின்றன. உதாரணமாக, மாபெரும் கலாச்சார பன்முகத்தன்மை உள்ள இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பிராந்திய மாநிலங்களுக்கிடையே உச்சரிப்புகள் வேறுபடலாம். தடுமாறும் கலாச்சார மதிப்புகள் கலாச்சார தடைகளில் மற்றொரு வகையாகும். பாலின தடைகள். ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு நோக்கத்திற்காக மிகவும் வித்தியாசமாக கவனித்து கேட்கின்றனர் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பெண்கள் பேச்சாளரின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்வுகளை கவனித்து கேட்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் ஆண்கள் உண்மைகளையும் உள்ளடக்கங்களையும் அதிக அளவில் கவனித்து கேட்கின்றனர். உதாரணம், ஒரு புதிய வகை அலுவலக உபகரணம் பற்றிய ஒரு விளக்கத்தை ஒரு விற்பனையாளர் கொடுக்கிறார். உபகரணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யுமா என்று 2 சக பணியாளர்கள் கேட்கலாம். நிச்சயமாக வேலை செய்யும் என்று பதிலளிப்பார். ஒரு ஆண் பயனர் முக மதிப்பை எடுத்துக்கொள்ளாமல் அதே நேரத்தில் பெண் பயனர் தனது குரலில் சில தயக்கங்களை கண்டறியலாம். ஏனென்றால் ஆண் பயனர் செய்தியின் உள்ளடக்கத்தை கவனித்து கேட்கிறார், அதே நேரத்தில் பெண் பயனர் செய்தியின் தோணியை கவனித்து கேட்கிறார். மோசமாக கவனித்து கேட்கும் பழக்க வழக்கம். பெரும்பாலான மக்கள் மிகவும் குறைவான கவனித்து கேட்கும் திறன் பெற்றவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் சொல்வதற்கு கடினமான மோசமாக கவனித்து கேட்கும் பழக்க வழக்கத்தை உருவாக்குகின்றனர். இது கவனித்து கேட்பதற்கு தடையாக செயல்படுகிறது. உதாரணமாக, சில